எபிசோட் 61 ஸ்டார்ட் ஆகுறப்பயே பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன் வந்து பல்பு மேல பல்பா வந்து வாங்கிட்டு இருப்பாருங்க. அதெல்லாம் வந்து செம்ம டைமிங்கா ஃபன்னா இருக்கும். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து உங்களோட செல்ஃபி எடுத்துக்கலாமா? அப்படின்லாம் கேட்டு டிஷ் செம்மையா இருந்தது. அந்த ஃபுட் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. பயங்கரமா புகழ்வாரு. அப்படி என்னடா டிஷ் அப்படின்னு பார்த்தா, பேண்ட்ரில இருந்து வாங்கி சாப்பிட்ட டிஷ்ஷ பத்தி பேசிட்டு இருப்பாரு. அத கேட்டோம் நம்ம நெடுமாறனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிச்சனுக்கு வந்து கால் மேல காலா வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பேண்ட்ரில சாப்பிட்ட அந்த வாழைப்பூ வடை, அந்த மாரி ஆர்கானிக் டிஷ்ஷஸ்லாம் வந்து கிச்சனுக்கு கால் பண்ணி எங்களுக்கு அது வேணும் வேணுன்ற மாரி கேட்குறாங்க. அந்த கால பார்த்தீங்கன்னா, ஐஷுவுமே அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுது. நம்ம ஐஷுவும், ஜானும் போயிட்டு நெடுமாறன் கிட்ட இந்த விஷயத்த வேற சொல்றாங்க. எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து விரும்புறாங்க. நம்மளும் வந்து ஆர்கானிக் ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் கேட்கிறப்போ, நம்ம நெடுமாறன் இந்த கோவத்துல வந்து சில டயலாக் பேசுறப்போலாம் குபீர்னு ஒரு சிரிப்பு வருங்க. நம்ம ஜான் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொன்னோனே, நீ என்ன சொல்ல வரியோ அத பாத்ரூம்ல போய் கண்ணாடிய பார்த்து நீயே சொல்லிக்கோ அப்படின்னுவாரு. கேட்டோனே குபீர்னு ஒரு சிரிப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுவுமே வந்து ரியாவ பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாரு. ஏன்னா பேண்ட்ரி வந்து செம்ம சக்சஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி. இது எல்லாத்துக்குமே வெற்றி தான் ரீசன் அப்படிங்கிற மாரி நம்ம ரியா சொல்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்து ராஜன இந்த தூரத்துல இருந்து அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வந்து பண்ற மாரி காட்டுறாங்க இப்போ. அண்ட் அவங்க ராஜன் கிட்ட போயிட்டு, நீங்க வந்து என் மேல அந்த நம்பிக்கைய வச்சு அப்பா கிட்ட சொன்ன அந்த ஒரே ரீசன்னால தான் இது பாசிபிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு தேங்க்ஸ சொல்றாங்க. அண்ட் நேரா வெற்றியுமே பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு தடவை ஜெயிக்கிறது வந்து ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அத வந்து நம்ம எப்படியாவது தக்க வச்சுக்கணும். அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அத நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நம்ம நெடுமாறனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பார்ல, அந்த மாரி நம்ம சிதம்பரமோட ஒரு சீன் இருக்கும். அதுல நம்ம நெடுமாறன பார்க்கவே ஆளே டிஃப்ரெண்டா இருப்பாருங்க. தலையில அந்த விக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு மாரி பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க இல்லையா? சிதம்பரம் பார்த்தீங்கன்னா, இங்க வரவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரு சாப்பாட போடணும். அது வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த கம்பு, கேழ்வரகு. நெடுமாறன் பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா அதெல்லாம் சான்ஸே இல்ல, பிடிக்காது. நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி அவர் பேசுவாரு. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்க மாரி அந்த சொஃபஸ்டிகேட்டடா அப்படி ஒரு பாடி லாங்குவேஜோ, அவர் பேசுற அந்த தமிழுமே பார்த்தீங்கன்னா, அவரோட ஏதோ ஒரு ஸ்லாங்ல தான் இருக்குது. ஸோ அவ்ளோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து இப்பைக்கும் அப்பைக்கும்ன்ற மாரி அவங்க காட்டுனது நல்லா இருந்தது. நம்ம சிதம்பரம் வேற பார்த்தீங்கன்னா, நீ வேணா ஒரு நாள் பாரு, கண்டிப்பா இத விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாரி அவர் பேசியிருப்பாரு. அண்ட் இத வந்து யோசிச்சு பார்த்து நம்ம நெடுமாறன் பயங்கரமா எப்பவும் போல டென்ஷன் ஆயிட்டு கண்ண உருட்டிக்கிட்டு சேம் பிளட், சேம் நேச்சர், சேம் கேம் அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல குட்டி குட்டியா சில சீன்ஸ் தாங்க வந்துச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் திவ்யா அந்த கல்யாணம் ரிலேட்டடா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க ஐஷுக்கு. ஆனா நம்ம ஐஷு வந்து என்னால அப்பாவ ஹர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. நான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா வந்து என்னால இந்த மாதிரி கல்யாணத்துக்கு உன்னோட சிஸ்டரா வந்து என்னால வர முடியாதுன்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா அண்ட் வெற்றிங்க. அதாவது ரம்யா வந்து அங்க இருக்க இருக்க வந்து வெற்றிய இன்னும் ஜாஸ்தியா வந்து அவர் மேல அந்த ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், லவ், கேர் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து அது ஜாஸ்தியாயிட்டே ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ரம்யா கிட்ட வந்து கிளியரா பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி அந்த மாரி சுத்தமா 1% கூட அப்படி ஒரு தாட்டே இல்ல. அவர் அவ்ளோ கிளீனா வந்து ரம்யா கிட்ட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவரு பார்க்குறாரு, பழகுறாரு. இது ரம்யாக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அத நினைச்சாதாங்க அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 61ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 62ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.